போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு 30/12/2020 டிஎன்பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அதாவது குரூப் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த எக்ஸாமை வந்து நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ளணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9:15 வந்து நம்மளுக்கான தேர்வு கூடத்திற்கு வந்து போயிடணும். அதாவது சென்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நம்ம போயிடணும். ஸோ 9:15 நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ப்ளூ பென் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிளாக் பென் வந்து ஒரு 2 எடுத்துகிட்டு போயிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இனிமே வந்து ஃபுல்லாகவே பிளாக் பென்னும் போது ஏதாவது வந்து பென்னில் வந்து சப்போஸ் ஃபால்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதால் 2 பிளாக் பென் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா இது வரைக்கும் 4 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 5வது ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஈன்ற ஆப்ஷன். ஸோ இந்த 200 கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியலனா ஈன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ ABCDE, ஸோ இதில் எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ லாஸ்ட்டில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க. அதாவது 10லிருந்து 1 வரைக்கும் வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் 1லிருந்து 1:50 அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நிமிஷம் வந்து நீங்கள் ஏபிசிடியில் எந்தெந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையும் வந்து மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஒரு 50, பி வந்து ஒரு 50, சி வந்து ஒரு 50னா ஸோ நீங்கள் அதை மார்க் பண்ணணும். ஸோ அந்த 50ம் நீங்கள் மார்க் பண்ண ஏபிசிடியில் இருக்க அந்த 50ம் மேட்ச் ஆகலைன்னா வந்து 5 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வருங்காலத்தில் இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாம். பட் இப்போ நடக்க போகிற இந்த குரூப் 1 எக்ஸாமில் எல்லோரும் வந்து எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நான் லிங்க் தரேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 1 இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.